கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மிக முக்கியமான ஒரு வசனம். ஆண்டவரில் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்வு எத்தனை அவசியமானது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு மிகவும் திட்டமும் தெளிவுமாக, அதுவும் எளிய நடையில், ஒரு கல்லாதவர்கள் கூட இதை புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற அழகான எடுத்துக்காட்டோடு கூட ஆண்டவர் சொல்லித் தருகிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆண்டவர் திராட்சை செடியை காண்பிக்கின்றார். அவர் சொல்லுகிறார், நான் தான் அந்த திராட்சை செடி, நீங்கள் அனைவரும் அந்த செடிகளுக்குள்ளாக இருக்கிறதான கொடிகளைப் போல நீங்கள் இருக்கின்றீர்கள். அந்த கொடியானது அந்த செடியோடு கூட இணைக்கப்பட்டு இருந்தால் அந்த கொடியில் இருந்து என்ன வரும்? மிகுதியான கனிகள் உண்டாகும். ஒருவேளை அந்த கொடியானது அந்த செடியோடு கூட இணைக்கப்படாமல் இருந்தால் அந்த கொடியால் என்ன செய்ய முடியாது? கனிகளை கொடுக்கவே முடியாது. ஆகவே என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, நான் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று மிக அற்புதமாக ஆண்டவர் இங்கே சொல்லித் தருகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆம், நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஒரு வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கடவுளோடு கூட இணைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிற வண்ணமாய் எப்படி அந்த கொடியானது அந்த செடியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறதோ அவ்விதமாக நாம் இணைக்கப்பட வேண்டும். அப்படி இணைக்கப்படும் பொழுது அந்த செடியிலிருந்து வருகிறதான சாரம், அந்த செடியில் இருந்து வருகிறதான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் அந்த கொடிகளுக்கு சென்று கொடிகள் மிகுதியான கனிகளை கொடுக்கின்ற ஒன்றாக மாறுகின்றது. அந்த கொடியானது செடியை விட்டு தூர போகும் பொழுது அது உலர்ந்து போகிறதை தவிர அதற்குள்ளாக உயிர் தானாக வரவே முடியாது. ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் கடவுளில் நிலைத்திருப்பதை அல்லது கடவுளோடு கூட இணைந்து வாழ்கிற வாழ்க்கை இந்த உலகத்தில் மிக அவசியமானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு பொதுவாக மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்றால், நான் கஷ்டப்பட்டு உழைக்கின்றேன், நான் சம்பாதிக்கின்றேன், நான் உழைத்தால், நான் கஷ்டப்பட்டு வேலை செய்தால் நான் நன்றாக இருப்பேன், இதில் கடவுள் எங்கே இருந்து வருகிறார் என்று கேட்கின்ற ஒரு சில மக்கள் இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிலரை நாம் பார்க்கும் பொழுது, நான் கஷ்டப்பட்டு கூட உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் கடவுளையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை, என் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நான் தந்திரமாக நான் வாழ்ந்தால் போதும், தானாக எனக்கு வேண்டிய பணங்கள் வந்து சேரும், அல்லது நான் விரும்புகின்ற வசதி வாய்ப்புகள், நான் விரும்புகின்ற, நான் எதிர்பார்க்கிறதான சுகமான வாழ்க்கை எளிதாக எனக்கு வந்துவிடும். ஆகவே நான் இப்படிப்பட்டதான உபதேசங்கள் எங்களுக்கு அவசியம் இல்லை என்று நினைக்கின்ற இடத்திற்கு மக்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். ஆகவே தான் இன்றைக்கு பொதுவாகவே
நாம் மனிதர்களை பார்க்கும் பொழுது மனிதர்கள் எங்கு பார்த்தாலும் வேக வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். வேகம் அதிகரித்து விட்டது மக்களுடைய வாழ்க்கையில். காரணம் என்ன? என்னை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டுமென்றால், நான் நிறைவானவராய் மாற வேண்டுமென்றால், நான் எதையாகிலும் செய்து ஆக வேண்டும். ஆகவே அதற்கு இடையில் யாரை நான் தள்ளிவிட்டு ஓடுகின்றேன், யாருடைய நியாயமான அவர்களுக்கு சேர வேண்டியதை தடுத்து என் பக்கம் நான் திருப்பிக் கொள்ளுகின்றேன். அதை பற்றியெல்லாம் கவலை இல்லவே இல்லை. நான் ஜாக்கிரதையாக இருக்கிறேன், நான் புத்தி கூர்மையோடு இருக்கிறேன், எனக்கு அந்த டெக்னிக் எல்லாம் தெரிகிறது, ஆகவே நான் அதிகமாய் சம்பாதிக்கின்றேன் என்று சொல்லுகிற மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படி என்றால் இவர்களெல்லாம் எப்படி செழிக்கின்றார்கள், அல்லது இவர்களெல்லாம் எப்படி நிறைவாக இருக்கின்றார்கள்? என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர்களெல்லாம் எப்படி இருக்கின்றார்கள் என்பதற்கு விடை கண்டுபிடிப்பது இந்த காலை நேரத்தில் நம்முடைய நோக்கம் அல்ல. மாறாக, ஆம் ஆண்டவரே, உம்மால் அன்றி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே என் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கின்றேன். இதோ கர்த்தாவே, உம்மோடு என்னாலும் இணைந்து ஆண்டவரே, நீர் காண்பிக்கிற வழியில் என்னை நடத்தி கொள்ளுவேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது, எனக்கு அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பணம் கொள்ளா பேராசீர்வாதத்தை, மெய்யான சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிறைவை, நிம்மதியை, தைரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, ஆம், இன்றைக்கும் அதை சொல்ல நான் விரும்புகின்றேன். இந்த உலகத்தில் பணம் கொடுத்து வாங்க முடியாத மெய்யான ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கிறது. நான் சற்று முன்பதாக சொன்னேனே, நான் சம்பாதிக்கின்றேன், நான் வாங்குகிறேன், நான் ஜெயிக்கிறேன் என்று சொல்லுகிறார்களே, அப்படிப்பட்டவர்கள் கை நிறைய வைத்திருந்தால் கூட மெய்யான சந்தோஷத்தை, ஒரு மன தைரியத்தை, நிம்மதியை அவர்களால் வாங்கவே முடியாது. ஆனால் ஒரு மனிதன் கடவுளோடு இணைந்திருக்கும் பொழுது, அந்த மனிதன் எப்படிப்பட்டதான பலவீனமானவனாக இருந்தாலும் கூட கடவுளுடைய கிருபை அவன் மேல் தங்குவதினாலே ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை ஒரு இடத்தில் இப்படி சொல்லுகிறது, நீதிமானுடைய வாழ்க்கை அதிகமாய் பிரகாசிக்கின்ற நடு பகலின் வெளிச்சத்தை போல இருக்கும். அந்த வெளிச்சம் ஏறிக்கொண்டே இருக்கும். நடுப்பகலின் வெளிச்சம் அவ்வளவாய் பிரகாசிக்கும். கடவுளோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும். அப்படி ஆண்டவர் ஒரு நாள் மாற்றுவார், ஒரு நாள் அப்படி உயர்த்துவார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நான் விட்டு விலக மாட்டேன், உம்மை பின்பற்றுவேன், உம்மை பற்றி கொள்வேன், நீரே என் அடைக்கலம் என்று சொல்லி தேவனுடைய திருக்கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆம், அவரால் அன்றி நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு கூட ஆண்டவரே, நாங்கள் இணைந்திருக்கும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இது எங்களால் உண்டானதல்ல ஆண்டவரே, நாங்கள் நீதிமானாக இருப்பதினாலே ஆண்டவரே, நீர் எங்களை உம்மாண்டையில் இழுத்து கொள்ளவில்லை. மாறாக நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தி மீட்டெடுத்து உம்முடைய பிள்ளைகளாயிலே ஆண்டவரே நீர் சேர்த்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம், உம்முடைய கிருபை எங்களை தொடர்ந்து தாங்கட்டும், நீர் எங்களை வழி நடத்தும். உம்மோடு கூட என்றும் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவை இணைந்து வாழ்வோம் என்பதை நாங்கள் கர்த்தாவை அறிக்கையிடுகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.